சார் ரொம்ப சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாரையும் காத்து வச்சதுக்கு ரொம்ப சாரி. நன்றி நீங்கள் வந்ததுக்கு. இந்த திரைப்படத்தை பற்றி எல்லாத்தையும் இந்த ட்ரெய்லர் மூலிமா, இதுதான் கடைசி ஆரோ. ஆடியன்ஸ் வந்து செப்டம்பர் 15 4 மொழிகள்லையும் ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 22 ஹிந்தி மொழிலையும் த்ரூ ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மிஸ்டர் கௌதம் அவர்களும் இருக்காரு. Dhruv is here. So thank you for coming all the way for this event. Thank you so much. Looking forward to the Bombay event. And thank you Meena of PVR for always being a pillar of support. Thank you Think Music for being part of this movie in the audio rights பண்ணதுக்கு. முக்கியமாக நான் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து எனக்கு நிறைய பேர் இவன் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஏன் சார் ஆதிக்கோட, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஏன் சார் ஆதிக்கோட படம் பண்ணுறீங்க, நீங்கள் அவர் முந்தின படங்கள் பார்த்துருக்கீங்களான்னு. எனக்கு வந்து பாஸ்ட்டு முதல்ல என் வாழ்க்கையிலே நான் என் பாஸ்ட்டை நான் பார்க்குறது இல்லை. இன்னொருத்தனோட பாஸ்ட் நான் வந்து என்றைக்குமே பார்த்தது கிடையாது. அது வந்து முன்னாடி போகிற பாதையை தான் பார்ப்பேன். இவன் 7 வருஷமாக வந்து என் பின்னாடி தொடர்ந்து டேட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாப்புல. அடுத்தடுத்து படப்பி கமிட்மெண்ட்னால பண்ண முடியல. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு, அண்ணா நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு லெட்டர் எழுதிட்டு செத்துற போகிறேன்னு ஃபோனை வச்சுட்டான். டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். நான் மறுபடியும் அடித்தேன், என்னடா பேசிகிட்டு இருக்கேன். நான் இல்லை, நான் நீங்கள் டேட் கொடுக்காத காரணம் தான் நான் வந்து எங்கிட்ட ரோட்டில் நிற்கிறேன். இருறா ஒரு நிமிஷம், கடவுள் எல்லாருக்கும் ஒரு சமயத்தில் வந்து கை கொடுப்பாரு, உனக்கு கை கொடுக்கணும். ஸோ மார்க் ஆண்டனி தான் ஆதிக்கோட முதல் படம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆதிக்கு வந்து சர்வைவலுக்காக எல்லாரும் அந்த உணர்வு இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கணும், இந்த இண்டஸ்ட்ரியில வந்து சோறு போட்ட தெய்வத்துல அந்த கொடுக்குற அந்த 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 விஷயத்த வந்து, இந்த பிளெஸிங் வந்து அது நம்ம தக்க வைக்கணுன்றதுக்காக சர்வைவலுக்காக பண்ண படங்கள். அதுக்கு முன்னாடி த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஜிவி டார்லிங்கோட காம்பினேஷன்ல ரிலீஸ் ஆச்சு. இப்போ மார்க் ஆண்டனி அதே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அடிக்கடி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு தோணுது, ஏன்னா நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் அந்த வகையில். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் நல்லது பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சமுதாயத்துக்கு. அண்ட் லெட்ஸ் ஆல் வெயிட் ஃபார் September 15th and 22nd, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபார் மார்க் ஆண்டனி இன் ஆல் லாங்குவேஜஸ். யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சிடுங்க. அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சூப்பரா பேசுனீங்க சார். எல்லாரும் கை தட்டிடலாமா ஒரு வாட்டி புரட்சி தளபதி விஷால் சாருக்காக? தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப அழகா பேசுனீங்க. ஆனா டைம் இல்லைன்னு சொல்லி 30 கொஸ்டினா 3 கொஸ்டினா ஷார்ட் ஆக்கி விட்டுட்டீங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் இதை உங்ககிட்ட கேட்டே ஆகணும். we all have the time, you don't worry at all, we are not hungry at all. ஒரே ஒரு கொஸ்டினா சார். on behalf of everyone, தளபதி விஜய் சார் அவர்கள் வந்து பொலிட்டிக்ஸ்க்கு வந்துட்டாரு. புரட்சி தளபதி விஷால் சார் அவர்கள் பொலிட்டிக்ஸ்க்கு வருவாரா வரமாட்டாரா? ப்ளீஸ் ஆன்சர் பண்ணிருங்க. விஜய் அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமா இன்னும் அறிவிக்கல, மற்றவங்க வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அறிவிச்சு அவர் வந்தாருன்னா உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த சினிமா துறை எப்படியோ அரசியல் வந்து துறை கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது, சமூக சேவை. மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்யக்கூடிய எல்லா மனசும் இருக்கிறவங்க அரசியல்வாதி தான். நீங்களும் அரசியல்வாதி தான், நானும் அரசியல்வாதி தான். 50 ரூபா கொடுத்து ஒருத்தரோட வயிறு நிரப்புற நீங்களும் அரசியல்வாதி தான். 1000 ரூபாய் கொடுத்து ஒரு சின்ன குழந்தைய படிக்க வைக்கிற நானும் அரசியல்வாதி தான். அதுதான் வந்து ஸோ நான் அரசியல் ஆல்ரெடி அரசியலுக்கு வந்துட்டேன். எப்போ எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஸோ இட்ஸ் ஆல் என்ன சொல்றது, இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் எனி ஒன் டு கம் இன் ஃபியூச்சர் அண்ட் நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தில் வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு துறை, இது ஒரு பிஸ்னஸ், இது வச்சு we can earn money அப்படின்னு நினைக்கிற politicians, they won't last for long. Lovely, thank you so much. This brings to my second question. நன்றி சார். கட்டடத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் ஆல்ரெடி கேட்டாச்சு. என் கல்யாணம் நான் சொல்றேங்க, அது ஒன்றும் பர்முடா ட்ரையாங்கிள் கிடையாதுங்க. அது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. நானே தேதி நேரம்
வருஷம் எல்லாமே நான் சொல்றேன். அது முக்கியம் கிடையாதுங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வரும் கட்டிடம், எங்க டேர்ம் முடியறதுக்குள்ள கட்டிடம் வரும். கண்டிப்பா அவன் வந்து உஷாரா கைண்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆர்யா. கண்டிப்பா வந்து கடவுள் புண்ணியத்துல அந்த ஒரு விஷயம், அந்த பாதை இருந்ததுன்னா அதுல போவேன். இல்லைன்னா மறுபடியும் வந்து நாங்கெல்லாம் பேச்சுலர்ஸா மறுபடியும் இன்னொரு படத்துல நடிச்சு உங்களுக்கு கொடுக்க போறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது அது கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் சினிமா துறையில இருக்கிறவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு பாதி நேரம் படப்பிடிப்புல இருக்கும். அது பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு மனநிலை இருக்கணும். அந்த மைண்ட் செட் வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். Thank you so much, sir. World of Mark Antony. Give it up once again for the world of Mark Antony.